கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் இந்த காரியத்தில் மட்டும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் வலம் வந்த கிரகநிலைகள் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் 3 கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. ராசியின் உச்ச அதிபதியான குரு ஏற்கனவே விரயத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடன் புதனும் இணைந்திருக்கிறார். இந்த வேளையில் 15ஆம் தேதி முதல் சூரியனும் விரயத்தில் இணைகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு, புதன், சூரியன் ஆகிய கிரகநிலைகள் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் 3 கிரகநிலைகளுமே நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன. சந்திரன் தனது பார்வையில் குருவையும் புதனையும் மற்றும் சூரியன் ஆகிய இந்த 3 கிரகநிலைகளையுமே நட்பு கிரகங்களாக பார்க்கிறாருங்க. ஆனால் இந்த கிரகநிலைகளில் குரு பகவானும் சூரியனும் சந்திரனை நட்பு கிரகமாக பார்த்தாலும் வித்யாகாரகரான புதன் தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் கடக ராசிக்காரர்களுக்கு புதனினுடைய வீடு பகை வீடாக பார்க்கப்படுகிறது. பகை வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதுவும் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். பொதுவாகவே எந்த ஒரு கிரகமும் விரயத்திற்குள் நுழைந்தால் சற்று எதிர்பாராத வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான விரய செலவுகளில் சற்று கட்டுக்குள் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் உறுதியாக இந்த காரியத்தில் மட்டும் எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த காரியங்கள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக முதலாவது காரியமாக பார்க்கப்படுவது அகலக்கால் வைக்கக்கூடிய விஷயங்களை கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அளவாக திட்டமிட்டு முதலீடு செய்வது அல்லது வேலை பார்ப்பது, தொழில் ரீதியான பணிகளை மேற்கொள்வது போன்ற அனைத்துமே இந்த தருணத்துல உங்களுடைய வாழ்வில் அதீதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை விட அதிகமாக லாபத்தை ஈட்ட வேண்டும் என்ற முயற்சியில் அகலக்கால் வைப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்து விடுங்க. உங்களது தொழில் உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் இருந்து சற்று நீங்கள் மாற்றத்தை செய்யலாம். அதே சமயம் மிகப்பெரிய அளவில் இன்னொரு கிளை திறத்தல் போன்றவற்றை மேற்கொண்டாலும் அந்த கிளைக்கு தேவையான அனைத்து வகையான ஃபெசிலிட்டிஸையும் தகவமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்று சொல்வது உறுதியாக கடன் வாங்கி வீண் விரய செலவுகளை மேற்கொள்வது, அதோடு மட்டுமல்லாது தற்போது பங்கு சந்தையில் முதலீடு செய்து கணிசமான லாபத்தை பெற்றுக்கொண்டு வருகிறீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த வேளையில் அகலக்கால் வைப்பதை கடகராசிக்காரர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். என்றால் மற்றவர்களிடம் கடன் வாங்கி இன்னும் அதிக லாபத்தை ஈட்டிவிடலாம் என்று நினைத்து அந்த கடன் வாங்கி முதலீடு செய்வதால் சில சிக்கல்கள் வரும். அதே போன்று இந்த தருணத்தில் 1க்கு 2, 2க்கு 4 என்று சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை காட்டக்கூடிய திட்டங்களையும் தவிர்ப்பது நல்லது என்பதை திட்டவட்டமாக விரயத்தில் குரு பகவானும் அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரகநிலைகளுமே எடுத்து காட்டுகின்றன. ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு இந்த 3 கிரகங்களுமே நட்பு கிரகங்களாக இருப்பதுதான் சற்று கூடுதல் சிறப்பு. எனவே இந்த 3 கிரகநிலைகளும் விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு தேவை. அது மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் கூட
அந்த பணி குறித்த திட்டங்களை ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க, 4 முறை யோசிங்க. ஆனால் தொடர்ந்து அந்த பணி குறித்த திட்டங்களை ஓவர் திங்கிங், அதீத சிந்தனை என்று சொல்லக்கூடிய வகையில் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டாம். அதை செயல்படுத்த முயற்சி செய்து அதில் ஏற்படக்கூடிய தடை, சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் உறுதியாகவே நல்ல மாற்றம் கிடைக்கும். ஆனால் அந்த திட்டத்தை முயற்சி செய்யாமலே இதாகிடுமோ அதாகிடுமோ என்று இந்த திட்டம் துவங்காமலே தோல்வியடைய செய்யக்கூடிய நிலைக்கு செல்வதை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சில காரியங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வெற்றி கிட்டும். குறிப்பாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யலாம். நினைத்தபடியே சிறப்பாக கைகூடும். இந்த தருணத்துல தொழில் மாறுதல், உத்தியோக மாறுதல் போன்றவற்றை மேற்கொள்ளலாங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுடைய வாழ்வில் இருந்து நீங்காத வகையில் எண்ணத்தில் பதிவு செய்யக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தம் மற்றும் மறக்க முடியாத மாற்றம் இந்த தருணத்தில் கிடைக்குங்க. லவ் சக்சஸ் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள், காதல் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதால் இந்த தருணத்தில் ரிலேஷன்ஷிப் பிரேக் என்பதும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நேரத்தை திட்டமிட்டு சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட சில சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் தொழில், பணி என எதுவாக இருந்தாலும் அதில் முதலீடு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் அந்த முதலீடு என்பது மிக பெரிய அளவில் செய்ய வேண்டாம். அளவாக மேற்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தருணத்துல சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் கிடைக்குங்க. டிசிஷன் மேக்கிங் என்று சொல்லக்கூடிய திறன் இந்த தருணத்தில் கிடைக்கும். ஆக்சிலேட்டிங் மைண்ட், அலைந்து கொண்டிருந்த ஊசலாடி கொண்டிருந்த ஒரு மனநிலையில் மாற்றம் ஏற்படும். இதை செய்யலாமா வேண்டாமா என ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று இருந்த சூழலில் உறுதியாகவே குருவுடன் இந்த கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் மாற்றம் உண்டு. குருவுடன் இணைந்திருப்பதால் சுப விரயம் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக கைகூடும். நீண்ட நாட்களாக உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் தொல்லையை சந்தித்து வருகிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உங்கள் குடும்ப ரீதியான பணிகளிலும் தொழில் ரீதியான பணிகளிலும் உறுதியாகவே டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சியை உறுதியாக சந்திக்க முடியும். தொடர்ந்து உங்களுடைய பணியை அதி தீவிரமாக மேற்கொள்ளுங்கள். சிறப்பான மாற்றம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள திருக்கோவிலிற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மிகவும் அற்புதமாக கடகராசிக்காரர்களுக்கு கைகூடும்.